அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி தாமதமாக தொடங்கியிருக்கு. அதனால ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதுக்காக குழு சார்பாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ ஒருத்தர் வரலன்னு சொன்னால் அவருக்காக இவர் வாங்கிக்குவாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்தது. இந்த படத்தில் நான் கதாநாயகன் கிடையாது, நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக ஒரு எல்லாருமே அவங்க பக்கம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நண்பன் கரு துரைராஜ் அவர்கள் வந்து என்னுடைய ரூம்மேட்டு. 26 வருஷத்துக்கு முன்னாடி 99களில் நாங்கள் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி இருக்கிற டைமு. ஒரு கட்டத்தில் நாங்களாம் தாக்கு பிடிச்சி அப்படி பண்ணிட்டோம். அவரும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து வந்து நம்ம இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதான் அந்த படம். அந்த படத்தை ஆரம்பித்து ஒரு வேகத்தில் முடிச்சிட்டாரு. அதில் படம் சினிமா மட்டும்தான் எடுத்துக்கிட்டே கற்றுக்கிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுங்க. வெளியே ஒருத்தர் டைட்டில் படிக்கும்போது வணக்கம் பனையூர் அப்படின்னாரு. அரசியல் பண்ணாது யார் பனையூர்ல இல்லைங்க, சுழிச்சு இருக்குதுங்க அப்படின்னாரு. யாரா இருந்தாலும் சரி, வருவீங்களா வரமாட்டீங்களா, இங்க சேர்ந்துருங்களா சேர்க்க மாட்டீங்களா சேர மாட்டீங்களா கேட்டா இருக்காங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு, அதனால வந்துருங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு கேட்டுக்கிறேன். அரசியல் பேசுறதா தயவு செய்து அரசியலாக வந்து பதிவு பண்றாங்க. அப்புறம் வந்து இந்த மேடல் வீட்டில் இருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். எங்க அண்ணன் வந்து அன்பு செய்யறேன். அதாவது சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு வந்து கலங்கரை விளக்கமா இன்னைக்கு ஜொலிச்சிட்டு இருக்காரு. அவருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அது பெரிய ஒரு புரட்சி தான் சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவர் வேலை வாய்ப்புகள் அது இது சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எங்க அண்ணன் ஆனந்த் பாபு அண்ணன், அவரோட சேர்ந்து 2 படம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படமும் பண்ண போறேன். எனக்கு என்ன விஷயம்னா, சின்ன வயசுல வந்து பாடுவானம் பாடி அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆசை இருந்தது. எப்படியாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸர் ஆயிடணும், இல்லைன்னா ஒரு ஆக்டர் ஆயிடணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு ஒரு கொடுப்பினை இருந்தது. வசூலதா எம்பிபிஎஸ்ல நாயகர் சார் கூட படம் ஃபுல்லாக அதை சேர்ந்து நடிச்ச ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து 1848 சண்டே அதுமா அது நான் சொல்றேன். 1848 ஒரு படம். அந்த படத்துல அண்ணனுக்கு பியாவை நடிச்சிருக்கேன். ஒரு கனவு வந்து எப்படி நனவாகும் அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு உங்க லட்சியத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி. எங்க அப்பாவும் நானும், எங்க அப்பா கம்யூனிஸ்ட், சின்ன வயசுல வந்து தெருமுனை நாடகம் நடிப்போம். அப்படி நடிக்கும் போது எங்க அப்பா நாகேஸ்வர் மாதிரி போடுவாரு. நான் வந்து ஆனந்த் பாபு சார் மாதிரி வாடும் வரை போராடு இந்த மாதிரி நிறைய தெருகள்ல ஆடி இருக்கோம். அந்த கனவு அப்படியே நனவாகி அவர் அப்பா கூட நடிச்சிட்டேன், சார் கூட நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதெல்லாம் விட பெரிய விஷயம், நான் ஆடி ஒரு மிகப்பெரிய டான்ஸர் கீழே இருந்து அதை பார்க்கறது இறைவனுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு வணக்கம் பண்ணைய ஒரு புது முயற்சி இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். என்னன்னா, ஒரு மருத்துவ குழு வந்து கிராமத்துக்காக உதவி செய்யறதுக்காக மருத்துவ உதவிக்காக பயணப்படுறாங்க. அந்த ஊர்ல நடக்கிற கதையில் சம்பவங்களை ரொம்ப நகைச்சுவாகவும் காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கதாநாயகனுக்கு ஈக்குவலா வந்து கட்டு வாங்கின படம். ஆனா இந்த படம் வெளியே வந்து 50 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சார்ல. அதே சொன்னாரு பரவாயில்ல, அந்த ஈக்குவலுக்கு அவன் பரவாயில்ல பெருமையான பேச்சுக்கிட்டாரு ஒரு ரொம்ப. அதனால இந்த படத்துல நிறைய நகைச்சுவை இருக்குது, நீங்க பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தில் நடிச்ச அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அதை நடிச்சவங்க கூட அஸ்வினி, கார்த்தி, ஆர்த்தி எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வந்து இவங்க தான் ஒரு நியூ கமர்ஸ், அதாவது முதல் குழந்தை மாதிரி தான் இந்த படம். ஆனால் அடுத்த படத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாரு, பண்ணுவார் கண்டிப்பா. ஸோ நிகழ்ச்சிக்கு